பல விஷயங்கள் தமிழக அரசியலில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கூட்டணி, இன்னொன்று என்ன மாதிரியான திட்டம் வகுக்க வேண்டும், எப்படி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் இது எல்லாமே 2026 தேர்தலுக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு யார் யார் எப்படியெல்லாம் என்னென்ன திட்டங்களை வகுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அது கூடவே முக்கியமான சில அப்டேட்ஸும் இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். மருத்துவமனை தாக்குதல் ரொம்ப ஹைலைட்டாக இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த மருத்துவமனை தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இது மட்டும் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நடந்திருந்தது என்றால் ஒரு மாதத்துக்கு இதுதான் ஹாட் டாப்பிக்காக பலராலும் விமர்சிக்கப்பட்டிருக்கும். நிறைய நடிகர்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான குரல் கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற, இல்லாட்டி சிஸ்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், அரசாங்கம் அப்படிங்கிறது பலவிதமான திட்டங்களை வகுக்கும், அந்த திட்டங்களை செயல்முறைப்படுத்துவதற்கு இலாக்காக்களை உருவாக்கும், அந்த இலாக்காக்கள் சரியாக வேலை செய்தா அப்படிங்கிறத கவர்ன் பண்ணுறது மட்டும்தான் கவர்மெண்ட். அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணி அரசியல்வாதிகளை நம்முடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ இந்த கவர்னிங் அப்படிங்கிறது சரியாக இருந்தது என்றால் ஒரு அரசு இயந்திரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அந்த கவர்னிங் சரியாக இருந்துருந்துச்சுன்னா இங்கே பல பிரச்சனைகள் இல்லாமல் போயிருக்கும். அப்போ இந்த அரசு இயந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அரசு இயந்திரத்தை மட்டும் சொல்லலை. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைன்னா நம்முடைய படிப்பு, நம்முடைய பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பல வருடங்களாகவே அங்கே ஒரு தேக்க நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்முடைய ஹெல்த் எடுத்து பார்த்தோம்னா மருத்துவமனைகளில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப துச்சமாகவும், அதே நேரத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் உயரிய அந்தஸ்தாகவும் இருக்கிறது. இது எல்லாமே இங்கே மாற வேண்டும். ஏன்னா மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்காக தான் இங்கே ஆட்சி நடத்தப்பட வேண்டும், அரசாங்கம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கான இன்னொரு மீனிங். ஆனால் சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா சரியான கட்டமைப்பு இல்லை, சரியான டாக்டர்ஸ் இல்லை, சரியான நிர்வாகம் இல்லை அப்படின்னு சொல்கிற பல குறைபாடுகளை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே சரியான டாக்டர்ஸ், சரியான நிர்வாகம் அப்படிங்கிறது, டாக்டர்ஸ் தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை, போதுமான அளவுக்கு டாக்டர்ஸ் இல்லை, போதுமான அளவுக்கு உபகரணங்கள் இல்லை, போதுமான அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இதை தான் நம்ம இங்கே மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கெல்லாம் இவங்க ஃபண்ட் ஒதுக்காமல் இருந்துட்டாங்களான்னு கேட்டால் அதுங்கெல்லாம் கிடையாது. ஃபண்ட் எல்லாமே ஒதுக்குறாங்க. பட் அந்த ஃபண்ட் எங்கே போகுது, எப்படி செயல்முறைப்படுத்துகிறாங்க, எந்த இடத்துல அங்கே துண்டு விழுகுது, எந்த இடத்துல அதில் தவறாக மாறுகிறது அப்படிங்கிறத கவர்ன் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு நபர்கள் இருப்பாங்க. அப்போ இது நேரடியாக ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய குற்றமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் அவர் என்ன பை ஃப்ராங்காக சொல்லப்போனால் கடவுள் அத்தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல், அதுவும் கிண்டி ஹாஸ்பிட்டல் என்ன பிரச்சனை இருக்குது, ஓமந்தூரில் என்ன இருக்குது, அடுத்ததான் நீங்கள் சேலத்தில் என்ன இருக்குது, இப்படிலாம் சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாரான்னு பார்த்தா அதுக்கு கீழே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதுக்கு கீழே மறுபடியும் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, அதுக்கு கீழே மாவட்டத்துக்கும் தாண்டி மறுபடியும் சில அரசியல் உட்பிரிவுகள் அப்படிங்கிறதுக்கும் அரசு உட்பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கும், தனியாக டெடிகேட்டடாக டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சரியாக செய்யணும். இங்கே தான் அரசு இயந்திரம் சரியாக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும். இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு தொடர் கண்ணி மாதிரி, ஒரு கண்ணில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது என்றால் அது மேலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்ட், இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியை கடத்தி கீழே கொண்டு போய் அது ஒரு எண்ட் யூசருக்கு அது சரியாக போகுதா இல்லையா அப்படிங்கிறத கவர்ன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இனி யாராவது மருத்துவமனையில் சண்டை போட்டிங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், 10 வருடம் சிறை தண்டனை வரை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறதும் பாதுகாக்கப்பட வேண்டும். சங்கர் ஜிவால் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஏதோ நம்ம அவருக்கு அறிவுரை சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது. பட் பள்ளி கல்வித்துறை, இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சாதிய ரீதியாக, மத ரீதியாக, அது அடுத்ததாக இருக்கக்கூடிய பாலின ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளவு டீச்சர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேற்று உடங்குடியில் சல்மா ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூல், அதனுடைய உடற்க பயிற்சி ஆசிரியர் அப்படிங்கிறவர் அங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மதுவை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. அதன் அடுத்தபடியாக ஒரு கல்லூரியிலுடைய பேராசிரியர் ஒரு மாணவியை பலவந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிற அடுத்த செய்தி, இன்னும் பல செய்திகள் இப்படின்னு சொல்லி இந்த பிடி சார், யோகா டீச்சர்ஸ் இப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் எவ்வளோ பெரிய அந்த சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சிக்கல்லாம் வரும்போது
அடுத்ததாக ஒரு அரசு இயந்திரம் ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு பள்ளியிலும் கண்டிப்பாக தாளாளர் இருப்பாங்க, முதல்வர் இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே நம்ம நியமித்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சரியானவங்க தானா, அவங்க சரியாக வேலை செய்கிறாங்களா, வார்டன்ஸ், எத்தனையோ வார்டன்ஸ்க்கு எதிரான பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது புதுசாக புற்றீசல் மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் சரிப்படுத்துகிறாங்களா, இதெல்லாம் அவங்க சோதனை பண்ணுறாங்களா, இதெல்லாம் சரிப்படுத்துவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளி, அந்த பள்ளியினுடைய நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை மிகப்பெரிய அளவில் கவர்ன் பண்ணக்கூடிய அரசு இயந்திரம் சரியாக வேலை செய்தது என்றால் இன்னைக்கு மருத்துவத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதே ஒரு நிலைமை நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கும் நடக்காது அப்படிங்கிறத யாராலையும் உறுதியாக சொல்ல முடியுமா? டீச்சர்ஸை மதிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களும், ஸ்டூடெண்ட்ஸை கண்டுகொள்ளாத ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதையும் இங்கே பல இடத்தில் பார்க்க முடிகிறது. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத சிலபஸ் முடிக்கிறாங்களா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் தான் மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அது நேரடியாக டீச்சர்ஸை குற்றம் சொல்கிறதுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த வேறு ஏதாவது டீச்சர்ஸோ சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களை குற்றம் சொல்வது கிடையாது. இது எதையுமே கவனிக்காமல் விடக்கூடிய அரசு இயந்திரம் தான். மார்க் சரியாக வருதா, ஒரு ஸ்கூல்ஸ்க்கு நம்ம இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறோமே, அந்த ஃபண்டை அவங்க எப்படி செலவழிக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை பேர் இடைநிறுத்தம் செஞ்சுட்டாங்க, ஏன் இடைநிறுத்தம் செஞ்சாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிச்சா, அந்த ரிப்போர்ட்டை சரிபார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எடுக்கிறாரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் எடுக்கிறதா, இது எல்லாமே தான் அவங்களுடைய வேலை. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் என் வேலை கிடையாது. அப்போ எதுதான் உங்கள் வேலை? அரசாங்கம் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்வது தான் உங்களுடைய வேலையா, இல்லை என்டையராக அந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டமும் அடிப்படையான மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் சரிசமமாக கிடைக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்வது உங்களுடைய வேலையா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சாலே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான அப்டேட், மகளிர் எல்லாருக்கும், ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா மகளிருக்கும் என்ன கிடைக்கும், 1000 ரூபாய் சீக்கிரமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எப்பா தூக்கி வாரி போட்டுருச்சு. எலெக்ஷன் 1.5 வருஷம் இருக்கு, இப்போ அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாக்குறுதி அப்படின்னு பார்த்தா அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு. என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த எந்திரன் படத்தில் கபன்னு அந்த மேக்னெட் பவரை வச்சு சூலாயுதமாக வந்து நிற்கக்கூடிய அந்த சீன், அதன் பிறகு அந்த மேக்னெட் பவரை எடுத்த உடனே அப்படியே டம்முன்னு கீழே விழும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் KKSSR அவர்களுடைய விளக்கமும் இருந்தது. அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, இல்லை நான் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட, எங்களுடைய அரசாங்கத்தினுடைய விருப்பமும் கூட. ஆனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல, அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து தகுதியானவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைப்பதற்கான வழிமுறையை நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. KKSSR அவர்களே, அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது மிஸ்இன்ஃபர்மேஷன். எப்படி நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு வடநாட்டவர் தான் கிண்டி மருத்துவமனையினுடைய தாக்குதலுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை சொன்னாரோ, அதன் பிறகு அவர் திருத்தி கொண்டார். அடுத்ததாக KKSSR அவர்கள் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை சொல்லி மறுபடியும் அதை நீங்கள் திருத்திக் கொள்கிறீர்கள். அப்போ இதே மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன் வழியாக மக்களுக்கு என்ன போய் சேருது? எத்தனை கிராம மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் எனக்கும் 1000 ரூபாய் வந்துடும் KKSSR அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் நீங்கள் திடீர்னு இப்படி சொல்லும்போது அவங்களுடைய முகமெல்லாம் வாடி போயிடாதா? அந்த ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக இன்னைக்கு நம்முடைய ஹைகோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, MP MLAக்கான அந்த ஒரு ஊழல் பட்டியல், ஊழல் வழக்கெல்லாம் இருக்கும்ல, அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிறப்பு அமர்வுலாம் இருக்கும்ல, இந்த சிறப்பு நீதிமன்றம், சிறப்பு அமர்வு அப்படிங்கிறது எல்லாமே MP MLA என்னெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்க, அவங்க ஊழல் வழக்கு எப்படி இருக்குது, அதனுடைய சாட்சியங்கள் எப்படி இருக்குது, அதை சீக்கிரமாக விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு சாட்டையை சுழற்றி இருக்கிறார்கள். இது MP MLAக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான தருணம் தான். பார்க்கலாம், இது நடந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லது என்பது வேற லெவல் விஷயம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. இந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பேனர் விழுகுது. அப்படி பேனர் விழுந்து ஒரு பெண் இறந்துடுறாங்க. இதுக்காக கண்டனத்தை தெரிவித்த நடிகர் நடிகைகள், இன்னைக்கு கூட ஒரு ஆக்டர்னுடைய படம் இறங்கியிருக்கு. அவரும் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் கண்டனத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தார். ஆனால் அது அப்படியே DMK பீரியடாக வரும்போது நிறைய பேர் பேனர் வைக்கிறாங்க. ஈவன் இந்த பேனர் கலாச்சாரத்துக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்தாலும், அது அறப்போர் இயக்கம்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த பேனர் கலாச்சாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசாங்கத்தில் அரசு விழாவாக இருக்கக்கூடிய நிறைய விழாக்களில் பேனர் வைப்பதற்காக சைடில் இருக்கக்கூடிய ரோடு சைடு எல்லாமே குழி தோண்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும், வாகன ஓட்டிகளுக்கு விபத்துகளை ஏற்படும் வகையாக நிறைய பேனர்ஸ் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான அந்த புகைப்படமும் 1:30 மணிக்கு தமிழ்
தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க பேனர் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 2:35 மணிக்கு இதே அறப்போர் இயக்கம் ஒரு வீடியோ வெளியில் விடுறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல பேனர் இருக்குது, என்ன அரசாங்கமே அதிமுக செய்த போது அது புளித்தது, இப்போது இனித்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்ததாக சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதே நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேனர் வைப்பது, கலர் கலராக கட் அவுட் வைப்பது, இதுதான் உங்களுடைய அரசியலா, இந்த அரசியல் உங்களுக்கு வேணுமா, இப்படி நீங்கள் பேனர் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார். அப்படி அவர் கேட்டது 2017, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடினாலும் அவர் கேட்ட விஷயம், தமிழகம் தாழ காரணமான இந்த ஆட்சியாளர்களை பேனர் கட் அவுட்டில் காணும் மக்கள் கும்பி எரியுது, குடல் கருகுது, கட் அவுட் ஒரு கேடா என கேட்கிறார்கள். 2024 அதே கட்சியை சார்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு கட் அவுட் வச்சிருக்கு. அதுவும் 24 அடி உயர கட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட் அவுட்டை பார்த்து மட்டும் மக்கள் சந்தோஷப்பட்டுருவாங்களா? அப்போது மக்கள் கும்பி எரியுது, குடல் கருகுது, கட் அவுட் ஒரு கேடா அப்படின்னு தானே கேட்பாங்க. நார்மலாக மக்கள் அதானே கேட்பாங்க. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, கட் அவுட் வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறது திமுகவினுடைய கொள்கையாக இருந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில்? அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில். அவங்களுடைய கொள்கை இப்போ சடார்னு மாறுது. நம்ம ஆட்சி வந்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கட் அவுட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொள்கை முரணை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓட்டு போடுறீங்கல்ல, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயத்த அவங்க செய்யலைனா கூட பரவாயில்லை, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா அந்த கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறதாவது இருக்கணும்ல. அப்படி இல்லாத ஒரு அரசியல்வாதி எப்படி நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்ம நம்புகிறோம். இது ஏதோ ஒரு அரசியல் கட்சியை மட்டும் நான் கடிந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இதெல்லாம் செய்யும்போது அது தவறு தான். அடுத்ததா விசிகாவினுடைய முக்கிய பிரமுகராக இருந்த, முக்கிய முகமாக இருந்த விக்ரமன் அவர்கள், அவருக்கு கல்யாணம் நடந்துச்சு, வாழ்த்துக்கள். ஆனால் அப்படி கல்யாணம் நடக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்களுடைய மனைவி ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தாலி கட்டிக்கிறாங்க. சார், தாலி கட்டக்கூடாது, தாலி அப்படிங்கிறது பெண் அடிமைத்தனம், இதை தானே பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த திருமணத்தையே அது திருமணமாக செய்யாமல் 2 மனம் ஒன்று சேரும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தனிப்பெயர் போட்டு தாலிலாம் இல்லாமல் இதுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனால் விக்ரமன் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும்போது அவருடைய மனைவி கேட்டுக்கொண்டார்கள், எனக்கு நீங்கள் தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் தாலி கட்டினேன். ஒரு பெண் ஒரு விஷயத்தை கேட்டு அதை செய்யாமல் இருப்பது பகுத்தறிவு கிடையாது, அது செஞ்சாதான் அது பகுத்தறிவு, செய்யலைன்னா அது பெண் அடிமைத்தனம். தாலி மேல எனக்கு உடன்பாடு கிடையாது. தாலின்றது செகண்ட் ஒரு பெண் அடிமை முறை தான். ஆனா அந்த பெண் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, அது ஆமா அது பெண் அடிமை முறை தான். ஆனா அந்த தாலி நான் அது புனிதமா இருக்கிறது அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டிக்கிறேன்னு சொல்லும்போது இல்ல நீ கட்டுறா கூட நான் கட்டி தூக்கி போறேன்னு பேசுறது தப்பு. நீ கேட்டு நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறது பெண் அடிமைத்தனம். அவங்க தாலி கேட்டாங்க, நான் தாலி கட்டினேன், இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அந்த வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்த மாற்றம் என்பது சரிதானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி விக்ரமன் அவர்கள் என்ன செய்கிறாரு, ஒரு பேட்டியை கொடுக்குறார். இந்த பேட்டி பார்த்த உடனே எனக்கும் பெரிய அளவில் அவரை பற்றி பேசணுங்கிறது கிடையாது. பட் உங்களுக்குன்னு வரும்போது அது கண்டிப்பாக கொள்கை முரணாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதே இது ஒரு தொண்டனுக்குன்னு வரும்போது தாலி அறுப்பு, தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தொண்டர்களை ஒரு மாதிரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு விதமாகவும் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் அரசியலில் எப்படிப்பா சாத்தியம்? உதாரணத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அவங்களுடைய மனைவியார் கண்டிப்பாக கோயிலாக சுற்றுவாங்க. ஆனால் இவருக்கு கோயில் அப்படிங்கிறது பிடிக்காது. ஆனால் அடுத்த அவங்களுடைய தொண்டர்களிடம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கோவில் எதற்கு, இந்து மதத்தில் காணப்படும் சிற்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துணை அவங்களுடைய உபரி கட்சிகள் இப்போ விசிகாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பொம்மைகள் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கேட்டால் அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்தை போடுறாங்க. இந்த மாதிரியான இம்பேலன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நான் வேறு யார்கிட்டையுமே கேட்கல, ஓட்டுக்களை செலுத்தக்கூடிய வாக்காளர்களிடம் கேட்கிறேன். அந்த வாக்காளர்கள் நீங்கள் தான் இது இரண்டையுமே வளர்த்து விடுகிறீர்கள். அது அவங்க தனிப்பட்ட விருப்பம்பா. அப்போ உங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் தலைவர் இப்படி வாழ சொல்லியிருக்கார், உங்கள் தலைவர் இப்படி வாழ சொல்லியிருக்காருன்னா அவங்களும் அதை வாழ்ந்து காண்பிக்கணும்ல. அவர் வாழ சொல்லிட்டார், நீங்கள் வாழ்றது வேற. அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டார், எனவே நான் வாழ்ந்து காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற. இந்த இடத்துல யார் நம்முடைய வழிகாட்டி அப்படிங்கிறதையும் நல்லபடியாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா நம்ம காங்கிரஸ் தலைவர் வேற யாருமே இல்லை, செல்வ பெருந்தகை அவர்கள் தான். ஒரு தாய் இறந்து விட்டால், ஒரு தாய் இறந்தாலும் இறக்கவில்லை, சிகிச்சையில் இருக்காங்க. அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு ஆத்திரத்தில் அந்த பையன் கத்தியால, சார் 2 நாட்களுக்கு பிறகு இல்லை 1 நாட்களுக்கு பிறகு நீங்கள் இந்த செய்தியை சொல்கிறீங்க,
இவ்வளோ நாள் லைவாக ஓடிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அந்த அம்மா இறக்கலை, அந்த அம்மா 6 மாத ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர், நம்முடைய துணை முதலமைச்சர் எல்லாரும் மாற்றி மாற்றி ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்ருக்காங்க. 6 மாதம் இதே கிண்டி மருத்துவமனையில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அம்மா கொல்லப்படவே இல்லை, அம்மா இறக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாங்க அம்மா இறந்ததன் காரணமாக. இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன். உடனே கிட்ட இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லை சார் அம்மா இறக்கலாமா, ட்ரீட்மெண்ட் தான். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் அரசியல்வாதிகள் போக மாட்டேங்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் என்னென்னா, குமரி அனந்தன் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் முக்கியமான காங்கிரஸினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. எனவே காங்கிரஸில் இது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த காலத்தில் கேட்கல சார், இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ உங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் ஜிஹெச்சுக்கு போவீங்களா? ஈவன் மதிமுகவினுடைய முக்கியமான தலைவர் யார்? வைகோ அவர்கள். இன்றைக்கி நீங்கள் செய்தி எடுத்து பாருங்கள், வைகோ அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். எவ்வளவு பெரிய அளவில் தமிழர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் வைகோ அவர்கள். அதுவும் அரசாங்கத்தில் என்ன இருக்கணும், கல்வி எங்கே இருக்கணும், மருத்துவம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருப்பார் வைகோ அவர்கள். அப்படிப்பட்ட வைகோ அவர்கள் தனியார் மருத்துவமனையில் போய் ஒரு ஃப்ராக்சராக இருந்துச்சு, அதில் பிளேட் வச்சுருந்தாங்க. அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த அட்மிஷன் தான் இப்போ அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிஹெச்சை சரியாக பயன்படுத்தின அரசியல்வாதிகள், அன்றைய கால அரசியல்வாதிகள், ஜிஹெச்சை எப்படி சரியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிவிப்பதற்கான அரசியல் தான் இப்போது நடந்து வருகிறது. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட அந்த சிஸ்டத்தை கவர்ன் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளே அந்த சிஸ்டத்தை சரியில்லாமல் நாசப்படுத்துவது இங்கே நடந்து வருவதால் தான் அரசு மருத்துவமனைகளும், அரசாங்க பள்ளிகளும், அரசாங்க கல்லூரிகளும் சரியான வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மாறினாலே, படத்தில் டாக்டர்ஸை தப்பாக காண்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சில கருத்துக்களை என்னால் பார்க்க முடியுது. அதே மாதிரி நாங்களும் சொல்கிறோம், படத்தில் சில விஷயங்கள் தப்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திருத்துவதற்கு ஒரு முயற்சியாக அரசு மருத்துவமனையில் தான் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பிள்ளைகளையும், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் போகணும், அரசாங்க பள்ளியில் தான் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா எவ்வளவு அழகாக இருக்கும். அரசாங்க பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா படிப்பாங்க. பாமர மக்களுக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 விஷயத்தை மட்டும் செய்யுங்கயா, வேறு எதுவுமே செய்ய வேணாம். இந்த 2 விஷயம் அந்த மக்களுக்கு கிடைச்சாலே அரசாங்க பள்ளி தரமான கல்வி அவங்களுக்கு கிடைக்கும், அரசாங்க மருத்துவமனையில் தரமான மருத்துவ சிகிச்சை அவங்களுக்கு கிடைக்கும். இது 2 கிடைச்சாலே உடம்பும் வலுப்படுத்தப்படும், அவங்களுடைய படிப்பும் திறனும் நாலேஜும் வலுப்படுத்தப்படும், சொசைட்டியில் அவங்களால வின் பண்ண முடியும். இங்கே மக்கள் எல்லாம் பயப்படுறது, ஒரு எலும்பு முறிதல் வந்தாலோ, திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்தாலோ 5 நாள் படுக்க வேண்டி இருக்கும். அந்த 5 நாள் என்னுடைய வருமானம் என்ன ஆகுறது அப்படிங்கிற கேள்வியில் நிறைய அப்பா அம்மா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட மாட்டாங்க. நிறைய அப்பாக்களுக்கும் நிறைய அம்மாக்களுக்கும் தலைவலி அப்படிங்கிறது இருக்கும். தலைவலி டேப்லெட் போடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக டேப்லெட்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நாளடைவில் அது அவங்களுடைய உடலை ரொம்ப பெரிய அளவில் வருத்தி அவங்களுடைய இழப்புக்கு காரணமாக மாறிவிடும். ஆனால் என்ன, குடும்பத்தில் அந்த ஒரு டைம் நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட், ஜிஹெச்சுக்கு போனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், காலையில் போனால் ஈவினிங் தான் வர முடியும், ஒரு நாள் சம்பளம் போயிடும். எத்தனை பேர்கிட்ட இதே ஒரு கேள்வி இருக்குது. ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய, இல்லாட்டி ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜிஹெச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார். ஆனால் அதே நேரத்தில் அங்கே போனால் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேணாம் நம்ம ப்ரைவேட்லேயே போயிடலாம், ஒரு நாள் நான் சம்பாதிக்கிற தொகை 1200 இப்போ நான் ப்ரைவேட்டுக்கு போனால் 500 700 செலவாகும், மீதம் ஒரு 500 நம்ம வீட்டுக்காவது வந்துடல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இது மாற வேண்டும். இது மாறணும்னா நம்ம எல்லாரும் பேசணும். அப்படி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அந்த தைரியத்தில் அடுத்த தலைமுறை பற்றி கொஞ்சம் யோசனை வேணும். இது எல்லாமே இருந்தது என்றால் மாற்றம் நமக்காக வரும். ஆனால் என்ன, இது எதுவுமே பேசாமல் மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எதுவுமே வராது. ட்ரீமில் மட்டும், கனவுகளில் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். நிஜத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.